இந்த ரீடிங் மிரர் ரியாலிட்டி. இந்த ரீடிங்கோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள கைய பிடிச்சு உங்களோட யூனியனை நோக்கி கூட்டிட்டு போறது தான். காதலிக்கிறது கைய பிடிக்கிறதுக்காக தான் இருக்கும். யாரும் விளையாட்டுக்காக காதலிக்கிறதில்ல. காதல்னாவே வலி நிறைஞ்ச விஷயங்களா இருக்கும். ஆனா, ஒன்ஸ் நீங்க அதோட எசன்ஸ இந்த மிரர் ரியாலிட்டியோட எசன்ஸ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, திஸ் கேம் இஸ் ஈஸி. இது வந்து ஒரு விளையாட்டு மாரி தான். பிரபஞ்சம் உங்களோட விளையாடுற விளையாட்டு. அந்த விளையாட்டோட விதிகள நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட விளையாட்ட நீங்க அழகா விளையாட முடியும். அதில வெற்றியும் அடைய முடியும். லைக் அ கேம். அ நம்ம இங்க வந்து என்ன பார்க்க போறோம், நான் வந்து இன்னும் ஷஃபில் பண்ணல. இன்னும் எதுவும் எடுக்கல. ஏன்னா, ப்ரே ஃபார் அ செகண்ட். டேக் அ டீப் பிரீத். உங்களோட எனர்ஜிய உங்ககிட்ட கொண்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு இந்த ரீடிங் மூலம் உங்களுக்கு தேவையான கிளாரிட்டிய குடுக்கும். உங்களுக்கு யூனியன் ரொம்ப அவசியம்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த சீரியஸை ஃபாலோ பண்ணுங்க. இதில நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். எங்க கேப் இருக்கு உங்களுக்கும், உங்களோட ட்வின்னுக்கும் எங்க கேப் விழுது அப்படின்னு பார்த்து, அந்த கேப்ப ஃபில் பண்ண உங்களோட யூனியன் வந்து அப்படியே அழகா உங்களுக்கு ஃபேவரா திரும்புறத பார்ப்பீங்க. இட்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ரீடிங். இட்ஸ் அ டிவைன் கைடன்ஸ். ஏன்னா இது வந்து அந்த இன்டென்ஷன், அந்த பியூர் சோல் அதோட தான் நான் பண்றேன். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருக்கும். இத நீங்க நம்புனீங்கன்னா. நம்புனவங்களுக்கு தான் நாராயணன். ஸோ இப்போ உங்களோட இந்த மிரர் ரியாலிட்டியில உங்க கனெக்ஷன் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். எனர்ஜியோட கனெக்ஷனோட எனர்ஜி எங்க இருக்குன்னு பார்க்குறோம். 5 ஆஃப் காயின்ஸ், 8 ஆஃப் கப்ஸ். நம்ம பார்த்த அதே எனர்ஜி தான். போன ரீடிங் பார்த்துருந்தீங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரியும். இதனால தான் நான் கேமரா முன்னாடி ஷஃபில் பண்ணுறேன். ஸோ நீங்க வந்து பிரபஞ்சத்தோட பார்ட்டிசிபேஷனை இந்த ரீடிங்கில பார்க்க முடியும். போன ரீடிங்லும் நம்ம 8 ஆஃப் கப்ஸ் தான் பார்த்தோம். 5 ஆஃப் காயின்ஸ் தான் பார்த்தோம். ஸோ இதே எனர்ஜி தான் இங்கே இருக்குது 7 ஆஃப் காயின்ஸ். ஆனால் இதில் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இது திரும்பி இருந்தது. இது நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. தட்ஸ் வை திஸ் இஸ் கால்ட் மிரர் ரியாலிட்டி. இது வந்து 5Dல நடந்துட்டுருக்க விஷயம். நீங்கள் ரொம்ப கோல்டில் இருக்கீங்க. இந்த கனெக்ஷன் வந்து உறைஞ்சு போயிருக்கு. இதில் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்துருக்கலாம், புரியாமல் இருந்திருந்துருக்கலாம் 3D வேர்ல்டில். பட் இன் 5D இந்த பர்சன் ஆல்ரெடி உங்களை நோக்கி வரதுக்கான ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு 3Dயில் எந்த சைனும் இது வரைக்கும் வந்திருக்காது. தட்ஸ் வை நான் உங்களை கையை பிடிச்சி இந்த 5D ட்ரீம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். 5 ஆஃப் காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப இதுதான் ஃபஸ்ட்டு வந்த கார்டு. இது வந்து மறைஞ்சிருந்த கார்டு. உங்களுக்கு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ 5 ஆஃப் காயின்ஸ் எதை சொல்லுது? ஒன்று, அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்ன அப்படின்னா, இட்ஸ் லைக் அந்த சீரிஸ் போட்டதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் இந்த ரீடிங்கோட உங்களை மேட்ச் பண்ணிக்க முடியும். டாட்டர் ஆஃப் ஸ்டாப்ஸ். ஏதோ ஒரு ரீடிங்கில் சேம் 8 ஆஃப் கப்ஸ். இதில் 1 செகண்டு, காதலோட இந்த புது ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து 8 ஆஃப் கப்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அங்கே தான் நம்ம ஆரம்பித்தோம் ஸ்டோரியவே. உங்களை விட்டுட்டு போய் உங்களை வந்து ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணி அவங்க பேக் ஃபயர் ஆச்சு. அந்த ஒரு ஸ்டோரி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ரீடிங்கில். அதே எனர்ஜி தான் இங்கே பிக்கப் ஆகுது. ஸோ அந்த மோஸ்ட்லி அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்து இந்த ஸ்டோரியில் மேட்ச் ஆகுறீங்க. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை குளிரில் விட்டுட்டு போயிருக்காங்க, குளிரில் வாட விட்டுட்டு போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இட்ஸ் லைக் ஈகோ. இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ரொம்ப காமனாக நடக்கிற விஷயம். ஏன்னா அவங்களுக்கு கண்ட்ரோல் வேணும். சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக ட்வின் ஃப்ளேமில் நடக்கிறது. இதுக்கு வந்து நீங்கள் ட்ரிகர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். அவங்க எதுக்கு விட்டுட்டு போனாங்க? உங்களை வந்து குளிரில் வாட வச்சுட்டு, ஏன்னா உங்களை தனிமையில் வாட வச்சுட்டு விட்டுட்டு போனவங்க இப்போ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா இல்லை. இங்கே பாருங்கள், அவங்களும் தனிமையில் தான் வாடிட்டுருக்காங்க. அவங்க இப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே 7 ஆஃப் காயின்ஸ் க்ரோ ஆகுது. அந்த தனிமை அவங்களுக்கு பாடத்தை புரிய வச்சுட்ருக்கு. இந்த மிரர் ரியாலிட்டி, இந்த எனர்ஜியில் தான் இப்போ உங்கள் கனெக்ஷன் இருக்குது. அவங்க விட்டுட்டு போனாங்க உங்களை. ஆனால் விட்டுட்டு போனவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னா இல்லை. அவங்க தனிமையில் வாடிட்டுருக்காங்க. அவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தான் விட்டுட்டு போயிருக்காங்க. இட்ஸ் லைக் நீங்கள் வந்து காலில் போய் விழுவீங்க, இல்லைனா வந்து நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணுவீங்க. இந்த ரன்னர் சேசர் கான்செப்ட் ரொம்ப அவசியம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது. ஸோ அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, அவங்க உங்களை சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஈகோ உங்களுக்கு வர உங்களை வந்து சேஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் இப்போது உங்கள் பவரில் நின்றுட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சில விஷயங்கள். என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் செல்ஃப் லவ், இல்லைனா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க, ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் லவ், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். டாட்டர் ஆஃப் ஸ்டாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, கோ கெட்டர். அதே மாதிரி வந்து துரத்துற ஜாதி கிடையாது. நீங்கள் இந்த ஃபெமினன் குரூப் துரத்துற ஜாதி கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? விட்டுட்டு போயாச்சா? ஓகே, தட்ஸ் இட். நான் என் பவர் கையில் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன். நீங்கள் துரத்தலை.
இல்லை துரத்த வேண்டாங்கிறது தான் உங்களோட கைடன்ஸ். சப்போஸ் இந்த சூழ்நிலை நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட மிரர் ரியாலிட்டி இப்போது நடந்துட்டுருக்க உங்கள் கனெக்ஷன்லனா டோன்ட் சேஸ். அதுக்கு பதிலாக பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷைன் லைக் அ ஸ்டார். நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், பார்லருக்கு போங்க, கெட் யுவர் செல்ஃப் அ வெரி குட் கேர், செல்ஃப் கேர். சூப்பராக இருங்க, ஷைன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன எடுத்துகிட்டு வருது, 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இந்த பாஸ்ட் பர்சனை உங்கள் காலில் கொண்டு வந்து விழ வைக்கும். 13 மாத். இந்த சூழ்நிலைக்கு இந்த சைக்கிளுக்கு இதுதான் முடிவு. நீங்கள் விட்டுட்டு போனோனையும் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இறந்துருச்சு, ஏதோ ஒன்று செத்து போச்சு, அங்கே ஜீவன் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அவங்களோட வாழ்க்கையோட ஒளிவட்டம். இந்த ஒளி அவங்களுக்கு தூரமாக இருந்து தெரியுது. See, it's a very beautiful reading. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, ஒளியாக ஜொலிர சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முடிவு அவங்க முடிஞ்சிருச்சு, இல்லைனா முடிவு கட்டணும் அப்படின்னு அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண எடுத்த விஷயம் ஒரு முடிவுக்கு வருது. ஏன்னா உங்கள் ஒளி வந்து அவங்க கண்ணை பறிக்குது. அது எதனால் பறிக்குது? செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதெல்லாம் வந்து உங்களை ஒரு ஸ்டார் மாதிரி ஒளிர வைக்கும், மிளிர வைக்கும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர், உங்களோட கோல்ஸ், உங்களோட ட்ரீம்ஸ், சேஸ் இட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க த 6 ஆஃப் சோல்ஸ் வாக் அவே, யூஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட். பாருங்கள், இதே ஏஞ்சல் தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு ஏஞ்சல் இருக்கா. இந்த ஏஞ்சல் தான் உங்களோட இந்த பர்சனை திரும்ப கொண்டு வராங்க. சேம் விங்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒளியை நோக்கி போகிறீங்க, நீங்கள் தான் அவங்களோட ஒளி. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை நோக்கி வருவாங்க. இட்ஸ் அ வெரி கிளியர் கைடன்ஸ். 6 ஆஃப் கப்ஸ் எங்கே வருது? நீங்கள் உங்களை விலகி போக சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைட். இதுதான் நீங்கள் யாருக்கு? இந்த பர்சனுக்கு. எப்போது? ஃப்யூச்சரில். ஸோ திஸ் இஸ் அ வெரி கிளியர் கைடன்ஸ். 6 ஆஃப் காயின்ஸ். திரும்ப இந்த காதல் வந்து பேலன்ஸை அடையும். இட்ஸ் அ வெரி கிளியர் கைடன்ஸ். இந்த மிரர் ரியாலிட்டியில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் சக்ஸஸ், இல்லைனா யூ வில் டேஸ்ட் சக்ஸஸ். உங்களோட யூனியன் ரொம்ப தூரத்தில் இல்லை. இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ் யூனிவர்ஸ் கிட்ட. வெரி பியூட்டிஃபுல் ரீடிங். ஸோ இப்போ வந்து உங்களுக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு, எப்படி வந்து இதை வந்து பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். அகெயின் மை காஷ், 5 ஆஃப் காயின்ஸ். இது ஒருத்தங்களோட ரியாலிட்டி. நீங்கள் இன்னும் குளிரில் தான் வாடிட்டு இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறாங்க குளிரில் வாடாத, சோக டியூன் போடாதீங்க, சோக பாட்டு கேட்காதீங்க, நோ பேத்தட்டிக் சாங்ஸ். இங்கே பாருங்கள், சேசர். 6 ஆஃப் கப்ஸ். வாட் ஆர் ரீடிங் டுடே. 3 ஆஃப் செலிப்ரேஷன். ஸோ இப்போது உங்களுக்கு நீங்கள் பார்க்குற யாரோ நீங்கள் தான் 5 ஆஃப் காயின்ஸில் இருக்கீங்க. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ நீங்கள் ஷைன் ஆகணும், ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, இந்த பர்சனை துரத்தாதீங்க. ஃபைண்ட் ஹாப்பினஸ் வித்தின் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள ஹாப்பினஸை தேடுங்க. பொறுமையாக இருங்க, ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. அவசரமே படாதீங்க. நீங்கள் சேஸ் பண்ணுற, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் சேஸ் பண்ணுற ஜாதி கிடையாது. செக்யூர் யுவர் வேர்ல்டு. அவங்களுக்கு உங்களோட வேர்ல்டோட அக்சஸை கொடுக்காதீங்க. சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண வெரி கிளியர் கைடன்ஸ். இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் யூனிட் நடக்கலைன்னா திரும்ப கமெண்ட் பண்ணுங்கள். நான் இட்ஸ் அ கேரண்டி ஃப்ரம் த யூனிவர்ஸ், அ வெரி கிளியர் மெசேஜ். உங்கள் உலகத்தை செக்யூர் பண்ணுங்கள். உங்களோட சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஒரு நாள் திடீர்னு உங்களை பற்றி அவங்க நியூஸ் கேள்விப்படுவாங்க, நீங்கள் ஷைன் ஆகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது. இட்ஸ் லைக் செக்யூர் யுவர் வேர்ல்ட். பிரபஞ்சம் வந்து சொல்கிறாங்க 4 பக்கமும் செக்யூர் பண்ணுங்கள். அதாவது இந்த பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களா? கிடையாது. நொடி நொடி அவங்க மொபைலை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நொடிக்கு நொடி அவங்க வாசலை எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வருவீங்களா, பேசுவீங்களா, நீங்கள் எங்கே சந்திப்பீங்களோ அந்த இடங்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி தான் சீன் போட்டுட்ருக்காங்க, பின்னாடி வந்து இட்ஸ் லைக் ஹீ இஸ் வெரி டெஸ்பரேட். அதாவது ரொம்ப ரொம்ப ஈகர்னு சொல்ல முடியாது. டெஸ்பரேட்னா வந்து பேராவலோட காத்துட்ருக்காங்க. உங்ககிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணுவீங்க, இந்த காதலை வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாம், அப்போ வந்து அவங்க ஈகோவும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன். பட் பிரபஞ்சம் மை கேர்ள் டோன்ட் டூ இட் அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களோட செல்ல குழந்தை, நீங்கள் யார்கிட்டையும் தரம் தாழ்ந்து போகிறத பிரபஞ்சம் ஒரு நொடி கூட விரும்பலை. அதனால தான் அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க விட்டுட்டு போனாங்களா, டோன்ட் வரி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். அவங்க உங்களை சேஸ் பண்ணி வந்து சேருவாங்க. சும்மா சேஸ் பண்ண போகிறதில்ல. வரது வந்து 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, பாஸ்ட் லவ் ரிட்டர்னிங். உங்கள் காதல் எங்கேயும் தொலைஞ்சு போகலை, துரத்தாதீங்க, நின்றுடுங்க. இந்த நொடி இந்த ரீடிங்கை பார்த்தனையும் நின்றுடுங்க. செக்யூர் சோஷியல் மீடியா, செக்யூர் ஃபோன், நோ கான்டாக்ட், நோ பிக்கிங், நத்திங். பிளாங்காக இருங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் டெய்லி ரொட்டீன், உங்களோட செல்ஃப் கேர். அழகாக நீங்கள் எப்படி ஆறுது, நீங்கள் எப்படி மிளறது, உங்கள் கரியரில் எப்படி முன்னாடி போகிறதுன்னு
சி உங்களுக்கு இது பார்க்குறதுல உடனே நம்பிக்கை வரணும்னு அவசியம் இல்லை. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. மேபி டெஸ்ட் ஃபார் 30 டேஸ், இல்லைனா டெஸ்ட் ஃபார் 45 டேஸ், 48 டேஸ், இல்லைனா வந்து ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க 48 டேஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டைம், அதுக்குன்னு நீங்கள் 7 டேஸ்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது எனர்ஜெட்டிக்காக. ஸோ 7 டேஸ் இல்லைனா 21 டேஸ் இஸ் ரீசனபிள். ஆனால் இந்த 21 டேஸும் யூ கான்ட் டூ எனி திங். அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, சேஸ் பண்ணுறதுக்கோ, இல்லைனா வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த விஷயம் ஒன்லி யுவர் ஹாப்பினஸ். இதை மட்டும் பண்ணுங்கள். அந்த சைட் பாசிட்டிவ் சைன் வரல அப்படின்னா யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. சப்போஸ் பாசிட்டிவ் சைன் வந்ததுன்னா திஸ் ரீடிங் இஸ் ஃபார் யூ. ஸோ டெஸ்ட் இட், தென் ட்ரை. நீங்கள் வந்து முழுசாக வந்து நம்பி இறங்கணுன்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அ கைடன்ஸ். இது வந்து பிரபஞ்சத்தோட அழகான ஒரு கைடன்ஸ். இது வந்து தி பியூட்டிஃபுல் டிவைன் ஃபெமினினுக்கான கைடன்ஸ். கெட்டிங் டு நோ ஈச் அதர். திஸ் குட் பி த ஒன். நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். இதுதான் உங்களோட ட்வின் ஃப்ளேம், இதுதான் உங்களோட காதல், ட்ரூ லவ். இதில் வந்து நீங்கள் கவலைப்படுறதுக்கோ இல்லை வந்து மனசு உடைஞ்சு போகிறதுக்கோ ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ட்வின் ஃப்ளேமோட நார்மல் கேரக்டர். இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யாரையும் ப்ளேம் பண்ண. இட்ஸ் எ லெசன். யாரை பண்ணால் என்ன, இட்ஸ் ஜஸ்ட் அ லெசன். நீங்கள் ஈஸியாக அவங்கள மன்னிக்க முடியும், நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இது வந்து இட்ஸ் அ கான்செப்ட். அது அப்படி தான் இயங்கும். அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டிங்கன்னா இங்கே நோ ப்ளேம் கேம், நீ அப்படி பண்ண, நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு அந்த முறிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இட்ஸ் வந்து அவங்களோட ஈகோ செல்ஃபோட ஒரு விஷயம். ஓகே, அவங்க அதை பண்ணிட்டாங்க, நாம் அதுக்காக துரத்த போகிறதில்ல, நாம் பவரில் இருப்போம். இது ட்ரூ லவ்வாக இருக்கிற பட்சத்தில் என்கிட்ட வந்து சேரும், அவ்வளோதான். திஸ் குட் பி த ஒன். கெட்டிங் டு நோ ஈச் அதர். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க கிட்ட வராங்க. ரொம்ப ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன். நீங்கள் ஒன்ஸ் உங்கள் எனர்ஜியை கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன், காதல், ஒன்றும் உங்கள்கிட்ட காதலை சொல்லலைனாலும் காதல் வருது, மன்னிப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு அந்த ரியலைசேஷன் எல்லாமே வரும். ஒன்ஸ் யூ டேக் யுவர் பவர் பேக். உங்கள் காதலில் இருக்க அந்த துரத்துறதை விட்டுட்டு குளிரில் வாடினேன். நோ, இட்ஸ் எ லெசன். நீங்கள் இந்த லெசனை கற்றுக்கிறதுக்காக நடக்கிறதா. நீங்கள் உங்கள் பவரை ரியலைஸ் பண்ணு. யூ ஆர் டிவைன் ஃபெமினன். யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி உமன் ஆர் அ கேர்ள். யூ ஆர் டிவைன் ஃபெமினன். ரொம்ப கொஞ்சம் கர்வத்தோடு கூட நினைக்கலாம், ஆனால் ஈகோ வேண்டாம். அந்த மாதிரி ஒரு பவரில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருங்க. ஜஸ்ட் டேக் யூர் பவர் பேக். யூ ஆர் அ பவர்ஃபுல் பீயிங் இந்த பிரபஞ்சத்தில். நீங்கள் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி எல்லாத்துக்கும் அமையாது. உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா யூ ஆர் ஒன் ஆஃப் அ கைண்ட். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓ மை காஷ், இது ஸ்டார் எனர்ஜி பாட்டம் டெக். த ஸ்டார். இதுதான் நான் இவ்வளோ நேரமாக சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் பவர் உங்களுக்கு இன்னும் தெரியல, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். யூ ஆர் சச் அ பவர்ஃபுல் பீயிங். டெம்பரன்ஸ் ஏஞ்சல், எர்த் ஏஞ்சல், யூ ஆர் த ஸ்டார். அதனால தான் பிரபஞ்சம் உங்களை தாழ்ந்து போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தாழ்ந்து போகிறதா உங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் தாழ்ந்து போனீங்கன்னா உங்கள் கனெக்ஷன் கிரவுண்டே ஆகாது. பிரபஞ்சம் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். ஏன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இன்னும் தெரியல, உங்களோட பவர், உங்களோட ஆரா. யூ ஆர் அ சச் அ பியூட்டிஃபுல் சோல். நீங்கள் போகிற இடம் வந்து என்னால் உங்களோட ஃப்யூச்சரை பார்க்க முடியுது. ஐம் நாட் டிஸ்க்ளோசிங் இட். அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை. பட் இதுதான் உங்களோட ஓவரால் எனர்ஜி. ஜஸ்ட் டூ இட். அதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களை சார்ந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காதல் துரத்திக்கிட்டு வரும். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.